ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் சமையல். இன்றைக்கி நம்ம கோல் சமையல் சேனலில் முட்டை மசாலா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் இந்த முட்டை மசாலா இருக்குங்க. சட்டுன்னு செஞ்சிடலாம் 10 நிமிஷத்துலேயே. நம்ம கோல் சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 4 முட்டையை வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேங்க. வறுத்து அரைக்கக்கூடிய மசாலா பொருட்கள் 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3/4 ஸ்பூன் கசகசா, வரமிளகாய் 3 எடுத்துருக்கீங்க. காரம் உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். 1/2 கப் துருவின தேங்காய் எடுத்துருக்கீங்க. மசாலா சாமான்களை வறுத்தெடுக்கிறதுக்காக 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மசாலா பொருட்களையும் வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி வறுத்தரைச்சி செய்யும்போது முட்டை மசாலா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இது கூடவே தேங்காயும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுலாங்க. சிம்பிளான முட்டை மசாலாவை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கோல் சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 தக்காளியை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் கிண்டி விட்டுலாங்க. தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுடலாங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. முட்டை மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். நான் திக்காக செய்ய போகிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போது இதில் உப்பு காரம் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் மூடி போட்டு கொதிய வச்சிடலாம். மசாலாவில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கொதி வந்துருச்சுங்க. நம்ம வேக வச்சுருக்க முட்டைகளை லைட்டாக கீறிட்டு இதை மசாலாவில் சேர்த்துடலாம். முட்டைகளை இந்த மாதிரி கீறிட்டு சேர்க்கும்போது மசாலா எல்லாம் முட்டையில் நல்லா இறங்குங்க. முட்டைகளை சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு கொதிய விட்டுட்டு இறக்கிடலாங்க. இந்த சிம்பிளான முட்டை மசாலா நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதை சுடு சாதம், சப்பாத்தி, தோசையோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.